ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் பரோட்டாக்கெலாம் வச்சு சாப்பிடக்கூடிய சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சால்னா செய்ய ஆரம்பிக்கலாம். சால்னா செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், நறுக்குன கொத்தமல்லி இலை, புதினா இலை இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்குறதுனால வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே சீக்கிரமாக வதங்கிரும். வெங்காயத்தோட கலர் லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே சால்னாக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துடலாம். 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். 3 துண்டு பட்டை, சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, வேர்க்கடலை ஒரு 30 போல் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 15 எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். போன்லெஸ் சிக்கன் எடுத்துடாதீங்க. சால்னா செய்கிறதுக்கு கொஞ்சம் எலும்புகள் சேர்த்து செஞ்சாதான் சால்னோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். சிக்கன் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் இதில் தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. சிக்கன் மசாலா எல்லாமே நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்ல ஒரு வாசனை வருது. சிக்கனுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். சால்னா ரொம்ப திக்காக இருந்தால் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் தேங்காய் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம தேங்காய் அரைக்கும்போது வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்ததுனால சால்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்போ தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுனால இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. சால்னாவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுக்கு மேலே கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.